நைன்டிஸ் காலகட்டத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியா வலம் வந்த ஒரு அழகான கியூட்டான நடிகை தான் கௌசல்யா. அவங்க விஜய்க்கும் தனக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை விட இந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்த ஜென்ரேஷன் ரொம்ப அழகானதுன்னு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் ஒரு பொண்ணை லவ் ப்ரப்போஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பார்த்தோன்னா சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, கேஷுவல் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல ஒரு லவ் லெட்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த காதலை சொல்லக்கூடிய அந்த ஐ லவ்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு, அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய தயக்கம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அதுக்குள்ள ஒரு அழகான கியூட்டான சில விஷயங்கள் அடங்கியிருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் எல்லாமே அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லியும், அதே சமயத்துல அந்த மனநிலைக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே கேட்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனே பார்த்தோன்னா வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த அந்த பாடல்களா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், அந்த குவாலிட்டி எல்லாமே இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா அது எல்லாமே கேள்விக்குறிதான். சரி, அது கூட காலத்துக்கு காலம், ஜென்ரேஷன் கேப்பு, அந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நடிகைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம்னா கவர்ச்சி நடிகை தனியாக இருப்பாங்க, கதாநாயகி தனியாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எதுக்கு தனியாக கவர்ச்சி நடிகை வைக்கிறீங்க, நீங்கள் என்ன கவர்ச்சி காட்ட சொல்கிறீங்களோ அதை நாங்களே கவர்ச்சி காட்டுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கதாநாயகியே ஃபுல்லாக பார்த்தேன்னா என்னென்ன கவர்ச்சி காட்டணுமோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லாம் கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த கதாபாத்திரத்தை சேர்த்து நாங்களே பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அப்படி இல்லை. நைன்டிஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஹீரோயின் மெட்டீரியலு, இது ஐட்டம் சாங் ஆடக்கூடிய மெட்டீரியலு, இது கவர்ச்சி மெட்டீரியலு அப்படின்னு செக்மெண்ட் பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் சில ஹீரோயின்கள்லாம் ரசிகர்கள் மனசுல ரொம்ப நீங்காத இடம் பிடிச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். லவ் டுடே படத்தில் வரக்கூடிய சுபலட்சுமியா இருக்கட்டும், அதே மாதிரி நேருக்கு நேர் பிரியமுடன் இந்த படத்தில் நடித்த கௌசல்யாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவங்க. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணுன்னா அவங்களோட அந்த ஃப்ரேம், அந்த அமைதி, அந்த சைலண்ட்டு, அந்த ஆட்டிடியூடு, அதே மாதிரி அளவா அளந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அவங்களோட லுக்கு, மெயினா ஹோம்லி லுக்கு, இது எல்லாமே ரசிகர்களால அதிகமா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதுலேயும் நீங்கள் இந்த நேருக்கு நேர், பிரியம், இந்த பிரியமுடன் இந்த படம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் கௌசல்யா கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நடிகை கௌசல்யா இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல, அது வேற விஷயம். ஆனால் இப்பயும் பார்த்தா ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மெயின்டைன் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முரளிக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக பார்த்தோன்னா இருக்கும். அந்த ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயிலே மீண்டும் பேசும் தரிசனம் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அப்போ கௌசல்யா என்னன்னா விஜயை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் பழகுனப்ப அந்த டைமில் எப்படி ஒரு விஜய் பார்த்தனோ அதே மாதிரி தான் அவர் இன்னைக்கு இருக்காரு. ஹெட் வெயிட் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக கேஷுவலாக பழகுற, அதே சிரிச்ச முகத்தோட அன்போடு பார்த்தோன்னா விசாரிக்கக்கூடிய, கிண்டலும் கேலியும் பார்த்தோன்னா கலந்த அந்த குறும்புத்தனமான, யாரை ஹர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ அப்படியே பார்த்தோன்னா பார்க்குறேன். ஸோ அன்னைக்கும் சரி இன்னைக்கு சரி விஜய் பார்த்தோன்னா விஜயா தான் வந்திருக்காரு. விஜய்னாலே வெற்றின்னு சொல்லுவாங்க. அதை நான் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், ரசிகைகள் பட்டாளத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு. அவர் மேல எவ்வளவு அளவு கடந்த வெறித்தனமான ரசிகர்கள், ரசிகைகள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில அப்ப நாங்க நடிச்ச விஜயை விட அப்ப எங்க கூட பார்த்தோன்னா விஜய் இருந்ததுனால எங்களுக்குள்ள ஒருத்தரா இருந்தாங்க. ஆனா ரொம்ப கேப் விட்டு நாங்க அவர் கூட படம்லாம் நடிக்காம அவர் அடுத்தடுத்து கமிட் ஆகி வேற வேற ஹீரோயினோட எல்லாம் நடிச்சு இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நாங்களே இப்ப விஜயோட தீவிர ரசிகைகளா மாறிட்டோம். வெளியில மத்தவங்க எல்லாம் எப்படி பார்த்தோன்னா விஜய் தூக்கி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நாங்களே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப விஜய் ஒரு வார்த்தை பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா, பார்த்தா அவர் கூட செல்ஃபி எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கு பார்த்தோன்னா இருக்குங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த நிலை போனாலும் விஜய் அந்த நிலையில தான் இருக்காரு. அவரை சுத்தி நிறைய ப்ராப்ளம் எல்லாமே வச்சாலும் அதை அவர் மாதிரி பக்குவமா யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவர் உண்மையிலே பார்த்தோன்னா ரொம்ப ஜென்யூன் ஜென்டில்மேன் அப்படின்னு கௌசல்யா விஜய்க்கு பார்த்தோன்னா போலாரம் சூட்டியிருக்காங்க. இதை பார்த்து விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாமே சூப்பர் மேடம், அந்த டைம்ல எங்க தளபதி கூட நீங்க நடிச்ச உங்க படங்கள் எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துருக்கோம். நாங்களும் உங்களுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸு. அந்த பூஜாவா பூஜாவா பாட்டுக்கெல்லாம் நீங்களும்
விஜய் சார் வந்து பார்த்தோன்னா போட்ட ஆட்டம் இருக்கே, உங்களுக்காக அந்த பாலைவனத்துல அவர் ஆடின ஆட்டம் இருக்கே, அதெல்லாம் வேற லெவலு. இப்பயும் நாங்க காலம் கடந்து வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.